தமிழர் வீரம், தமிழர் கலாச்சாரம், தமிழர் பண்பாடு, தமிழர் வணிகம் போற்றும் உலகத் தமிழர்களின் செய்திகளை உடனுக்குடன் வழங்கும் சுதேசி இணையதள தொலைக்காட்சி. அன்புடைய வணக்கம். நான் அண்ணாச்சி பேசுறேன். இன்றைய தினம் காலையில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் இலங்கையில் கைது செய்யப்பட்டிருக்கின்ற தமிழக மீனவர்களை விடுவிக்க கோரி போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்தில் நமது தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவையின் சார்பில் பெருந்திரளாக கலந்து கொண்டார்கள். அது ஒரு எழுச்சிமிக்க போராட்டம். கண்டன பேருரையாக நம்மிடையே தமிழ்நாடு வியாபார சங்கத்தின் மாநில இணைப்பாளர் அருண்குமார் அவர்கள் உரையாற்றுவார்கள். இந்த போராட்டத்திற்கும் தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவைக்கு என்ன சம்பந்தம் என்கின்ற எண்ணம் சிலருக்கு வரலாம். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நமது சுதேசி சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனை என்றாலும் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் அவர்கள் முதல் குரல் கொடுப்பார்கள். தமிழகத்தில் ரிலையன்ஸ் நிறுவனம் சில்லறை வர்த்தகத்தில் கால் வைக்கும் போது அந்த நிறுவனத்திற்கு பூட்டு போடுகின்ற போராட்டத்தை அறிவித்து பண்ணியிருந்தார்கள். அதே போல வால்மார்ட் போன்ற நிறுவனங்களுக்கு எதிராக குரல் கொடுத்தவர்களும் அவர்கள்தான். சுதேசி பாதுகாவலராக அவர்கள் திகழ்வது நமக்கு தெரியும். அவர்கள் கட்சியை ஒரு ஜாதி கட்சியாக இருந்தாலும், ஜாதி கட்சி என்று பிரச்சாரம் பண்ணினாலும், அவர் குரல் கொடுப்பதில் என்றும் பின்தங்கியதில்லை. தமிழக மக்களின் நல்வாழ்வு. தமிழ்நாட்டில் யார் கட்சி ஆரம்பிச்சாலும் ஜாதி கட்சி ஆயிரும்ல. யார் கட்சி ஆரம்பிச்சாலும், தமிழ்நாட்டில் உள்ள யார் கட்சி ஆரம்பிச்சாலும் அது ஜாதி கட்சி தான். அது தமிழர் கட்சியா இருக்கவே இருக்காது. தோண்டி எடுத்து ஜாதி பிரச்சாரம் நடந்துடும். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த பிரச்சாரத்துக்கு செவி மடுத்தோம்னா பாதிக்கப்படுவது நம்ம தான். ஆகவே எங்கெங்கு சுதேசிகள் பாதிக்கப்படுகிறார்களோ, எங்கெங்கு யார் யார் குரல் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு ஆதரவாக நிற்பது தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவையின் தலையாய கடமை. மீனவர் சுதேசி தானே. மீனவர் கடல்ல அங்க என்ன இல்லை, மயில்கல் போட்டு இரும்பு வலையா அடிச்சு வச்சிருக்கிறீங்க, அப்படி இல்லைல்ல. அப்போ ஒரு தவறி போறதுதான் உடனே சிறைப்பிடிக்கிறது, அபராதம் கட்டுதுங்கிற மாதிரி இலங்கை அரசாங்கம் நம்ம அச்சுறுத்தல் இருக்கு. கொஞ்ச நாள் அந்த அச்சுறுத்தல்லாம் இல்லாம இருந்தது. இப்ப மீண்டும் ஆரம்பிச்சிருக்கு. அது என்ன இதுன்னு தெரியல. தமிழகத்தை பொறுத்தளவுக்கு கச்சத்தீவு மீட்போம், இலங்கையை பொறுத்தளவுக்கு கச்சத்தீவு எங்க தீவு. இவர்கள் பலமாக குரல் கொடுப்பதினால் அவர்கள் அந்த நடவடிக்கையில் இருக்கிறார்களா என்பது தெரியவில்லை. ஆகவே பாட்டாளி மக்கள் கட்சியின் போராட்டத்திற்கு நாம் தார்மீக ஆதரவு கொடுத்திருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிகழ்ச்சியில் நமது நிர்வாகிகள் கலந்து கொண்டது, நமது தலைமை ஒருங்கிணைப்பாளர் பேசியதெல்லாம் இந்த வீடியோவில் இருக்கிறது. உங்களது கருத்துக்களை பகிருங்கள். அண்ணாச்சி முத்துக்குமார், என்றும் உங்களுக்காக.